கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் எபிரேயர் 6வது அதிகாரத்தின் 14வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தின் 17வது வசனம் எபிரேயரிலே கோடிட்டு காட்டப்படுகிறது. எபிரேயர் 6வது அதிகாரத்தின் 14வது வசனம் வேதாகமத்தில் எங்கே சொல்லப்பட்டது தேவனாகிய கர்த்தராலே என்று சொன்னால் ஆதியாகமம் 22வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலே ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லி முடித்திருக்கலாம். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெருக்கமான ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம தமிழிலே திருமண தம்பதியினருக்கு சொல்லப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்களாக என்று வாழ்த்துவார்கள். வாழ்வீர்களாக என்று ஒரு திருமண மண்டபத்திலே அந்த 16 ஆசீர்வாதங்களை எழுதி வைத்திருந்தார்கள். அதை மனனம் செய்ய கடினமாக இருந்தது. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக என்று சொன்னால் பெருகுவாயாக. ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருகச் செய்கிறவராக இருக்கிறார். வேதத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? 16 அல்ல, கோடா கோடியாய் பெருகுவாயாக. என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஆகவே ஆசீர்வாதம் என்றால் அது பெருகுகிற ஆசீர்வாதமாக காணப்பட வேணும். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார், கடற்கரை மணலை எண்ணிப்பார். வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமா? கடற்கரையின் மணலை எண்ண முடியுமா? அவ்வளவாய் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வதித்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிறார். கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். அவர் நம்மை பெருக பண்ணுகிறார். ஆனால் மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? அக்கிரமம் செய்கிறவனாய் இருக்கிறான். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது. கிரமமற்ற வாழ்வு வாழும்போது அக்கிரமம் உண்டாகிறது. ஓசியா சொல்லுகிறார்,
பழைய ஏற்பாட்டிலே 1052வது பக்கம், ஓசியா 4வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவா எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவருடைய மகிமையை லட்சையாக மாற பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் மனிதனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். அவர்கள் எவ்வளவுக்கு அவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. இப்போ நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய எல்லைகள் பெருகும் பொழுது நாம் என்ன செய்வோம்? அவருக்கு விரோதமாய் மாறிப்போம். இப்போ உங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு வீடு இருக்குது. யாருக்கெல்லாம் ஒரு வீடு இருக்குது? சிலருக்கெல்லாம் 3 வீடு இருக்குங்க, 4 வீடெல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 வீடு 20 வீடு கர்த்தர் கொடுத்தாருன்னு என்ன செய்வீங்க? ஒவ்வொரு வீட்டையும் கூட்டி சுத்தப்படுத்துறதுக்கே நாள் காணலை. ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா வீட்டையும் சுத்தப்படுத்தணும்னு சொல்லி எங்கே வருவீங்க? எங்கே போயிட்டீங்க? வீடை பராமரிக்க போயிருந்தோம். அப்போது அவர் ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுகிற ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிறார். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஜனத்திரள் அதிகமானதோ, எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஆசீர்வாதம் அதிகமானதோ, அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் என்று ஓசியா சொல்கிறார். என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேணும்? அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அவருக்கு பிரியமாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 16வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 788வது பக்கம். துன்மார்க்கர் பெருகும்போது பாவமும் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள். நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். காரணம் என்ன? துன்மார்க்கர்கள் பெருகும்போது பாவமும் பெருகும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அப்ப யார் துன்மார்க்கன்? தெய்வ பயமற்றவன், கடவுளுக்கு முன்பாக நன்றி அறிதல் இல்லாதவன், தேவபக்தியற்ற சந்ததி, துன்மார்க்க சந்ததி. பாவம் உண்டாக காரணம் என்ன? சன்மார்க்கர்கள் இல்லை, துன்மார்க்கர்கள் பெருகி போனார்கள். அவர் நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிறார், நம்மை பெருக பண்ணுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் விரோதமான காரியங்கள் நடக்க காரணம் என்ன? துன்மார்க்கர்கள் பெருகும்போது பாவமும் பெருகும். பாவம் பெருகுமல்ல, பாவமும் பெருகும் என்று சொன்னால் இன்னும் சகலவித அக்கிரமமும் பெருகும். அல்ல, அந்த நீதிமொழிகள் 29:16 எடுத்து அதில் கண்ணை வச்சு பாருங்க. துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும். துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும், அக்கிரமும் பெருகும், அநியாயமும் பெருகும். சரியா? எரேமியா 23வது அதிகாரம் 32வது வசனம், பக்கம் 905 பழைய ஏற்பாட்டிலே. இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும்
தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். தேவனாய் கர்த்தரோ சொல்லுகிறார், பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபைகள் பெருக வேண்டும். நிறைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கையை வைத்து சொல்றேன்னா சபைகள் பெருக வேண்டும். பெருகிறது நல்லது. சபைகள் பெருக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சொல்லாதவைகளை சொல்லுகிறவர்கள், ஆசீர்வாதத்தை சொந்தரிக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே இறங்குகிறவர்கள், இவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதி என்று கர்த்தரே சொல்லுகிறார். கடந்து வந்த 6 வசனங்களையும் வழக்கத்தின்படியே ஒரு காகிதத்தில் நீங்கள் எழுதி அதை தீவிரமாக தியானியுங்கள். எனக்கு புலப்படாத ஆவிக்குரிய ரகசியங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவார். துன்மார்க்கர் பெருகினால் பாவம் பெருகும். அவர் நம்மை பெருக பண்ணுகிற கர்த்தர். சன்மார்க்கன் என்ற போர்வையிலே துன்மார்க்கனாய் இருக்கிறவன் என்ன சொல்லுகிறான்? பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி என் ஜனங்களை மோசம் போக்குகிறான். அவனுக்கு நான் விரோதி. இவனை நான் இதற்காக பெருக பண்ணினேன், இவனை நான் இதற்காக ஆசீர்வதித்தேன் என்று சொன்னால் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். யோவான் 3வது அதிகாரத்தின் 30வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னால் தேவ சித்தம் பெருக வேண்டும், என் சுய சித்தம் சுருங்க வேண்டும். அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். என் சுய ஞானத்தினாலே, சுய சித்தத்தினாலே, என் சுய விருப்பத்தின்படியாய் நான் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருப்பேனே. ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற எனக்கு விரோதியாய் அவர் எழும்புகிறார். அவர் என்னை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை எல்லாம் லட்சையாக மாற பண்ணுவார். இவைகளெல்லாம் போதகர்களுக்கு பேச வேண்டிய வாக்கியங்கள். உங்களுக்கு ஏன் சொல்லுகிறோம்? 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் தேவ சபையில் இருந்தால் வேத அறிவை பெற்றவர்கள் கர்த்தர் என்னோடு பேசினார், உன்னை குறித்து என்னிடத்தில் சொன்னார், ஆனால் நான் அதை சொல்ல மாட்டேன், உனக்காக ஜெபிப்பேன், அது என்ன என்று நீயே அறிவாய். இப்படியெல்லாம் சொல்லி சிலவர் என்ன செய்யறது? அவர்களை ஆசீர்வதிச்சிட்டார். எப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு? 40 வருஷமா அவர்களை ஆசீர்வாதம் பண்ணி இவர்களுக்கு பெருக பண்ணி இவர்களை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கலே. இவர்களுக்குள்ள அக்கிரமம் வருகிறது. விசுவாச பிள்ளைகளுக்குள்ள என்ன வருகிறது? அக்கிரமம் வருகிறது. சன்மார்க்கன் என்ற போர்வையில துன்மார்க்கனாய் அவன் காணப்படுகிறான். ஆனபடினா அவன் துணிகரமாக பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி தங்களுடைய ஜனங்களை மோசம் போக்குகிறான். அப்ப நீங்க என்ன சொல்ல வேண்டும் என்றால், யோவான் சொன்னார், என்ன சொன்னார்? அவர் என்னிலே பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அப்படி விருப்பம்? ஆசீர்வாதம் ஊற்றப்பட்டோம். நிறைய பேர் நல்லா பெருகிறாங்க. ஒரு சீட்டில் உட்கார முடியல, அப்படியெல்லாம் பெருகிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சரீரம் என்னைக்குனாலும் மண்ணுக்கு போகிறதா, இதை நான் பேண மாட்டேன், பசிக்கு புசிப்பேன். என் கூட உட்காருங்க ஒரு சீட்டில். இந்த இடத்துல பாதியில் நீங்கள் உட்காரலாம். பஸ்ஸில் 3 பேர் கொண்ட சீட்டில் அப்படி ஆட்கள் 6 பேர் கூட உட்காருவாங்க. அப்படி துரும்பாக இருப்பாங்க. ஒரு ஊழியர் அதான் சொன்னார், எனக்கு உயிர் வாழ உண்டால் போதும். சில பேர் உண்ணுவதற்காக உயிர் வாழ்வார்கள், சில உயிர் வாழ்வதற்காக உண்ணுவார்கள். எப்படி இருக்கு வாக்கியம்? ஏனென்றால் நான் பெருக வேணும். எப்படி பெருக வேணும்? எப்படி பெருக வேணும்? போன வருஷம் கிறிஸ்துமஸுக்கு தைச்ச செட்டை இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு காணலை, அவ்வளவா பெருகிவிட்டேன். எப்படி எல்லாம் பெருகி இருக்கீங்களா, சிறுகி இருக்கீங்களா? இருக்கிற வண்ணமாகவே இருங்கள். நிறைய பேருக்கு கவலை, நம்ம மெலிஞ்சிட்டனோ. ஐயோ, அறிவிலே பெருக வேண்டும். என்ன பெருக வேண்டும்? ஒரு தமிழ் ஆசிரியரிடத்தில்
மாணவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் சொல்லியிருக்கிறார், என் மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறார்கள் என்று அவர் தமிழிலே வசனடையாக சொல்லியிருக்கிறார். மாணவர் சொல்லியிருக்கிறார்கள், ஐயா தாங்கள் எப்படிப்பட்ட குழந்தையை விரும்புகிறீர்கள்? அதற்கு அவர் பதிலை சொல்லியிருக்கிறார், ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை, அறிவுள்ள பிள்ளையாக அது இருக்க வேண்டும். எல்லாம் தமிழ் கிளாஸில் செந்தமிழில் போயிட்டுருக்கு கிளாஸ். அப்போ பெருக வேண்டும் என்று சொன்னால் வீடு பெருகணும், கார் பெருகணும், காடு பெருகணும், பணம் பெருகணும், பொருள் பெருகணும், பொண்ணு பெருகணும். இதில் தான் மனுஷன் கவனம் வைக்கிறான். இப்போ யோவான் என்ன சொல்லுகிறார்? அவர் என்னிலே பெருகட்டும், நான் சிறுகட்டும். என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், அவர் என்னிலே பெருகுவதற்காக, என்னை நானே சுருக்கிக் கொள்வதற்காக. அவர் பெருகவும் நான் சிறுகவும். அதுக்காக பட்டினியாக கிடக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்றாங்கன்னா, பட்டினியாக கிடந்து அப்படியே கர்த்தரை தங்க பசங்க இழுத்துலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படின்னா நம்மளை விட 40 நாள் உபவாசம் இருப்பதுக்கு 45 நாள் 50 நாள் 80 நாள் உபவாசம் இருக்க ஆள் ரெடியாக இருக்காங்க. அப்போ கர்த்தர் இறங்கிடுவாரா? நம்முடைய உருவம் இன்னதென்று அறிவதற்கு முன்னதாகவே அவர் நம்முடைய உருவத்தை அறிவார். அவர் நம்முடைய சகல திட்டங்களையும் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார். நாம் மாத்திரம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் என்னிலே பெருகட்டும், அவருடைய சித்தம் என்னிலே நிறைவேறட்டும். நான் என்றைக்கும் தேவ மனுஷனாய் காணப்படுவேன், நான் சன்மார்க்கனாய் இருப்பேன், என் தேவனாய் கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்வேன், என் கிரமமான வாழ்வு அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. எவ்வளவாய் நான் பெறுகிறேனோ அவ்வளவாய் நான் அவரோடு கூட இருப்பேன். ஆனால் ஓசியா என்ன சொல்லுகிறார்? அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுக்கு கொடுத்த மகிமையை நான் லட்சையாக மாற பண்ணுவேன். ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது துன்பமாக மாறும். எதுக்கு இந்த வசனம் எங்களுக்கு இன்னைக்கு? நீங்கள் எப்பவும் சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்கு போதும். அல்லேலூயா. அவே பெருகட்டும் என்னிலே, என் சுயம் ஒளியட்டும், நான் சிறுக வேண்டும். நான் என்ற வார்த்தையே எனக்கு கிடையாது. அவர் பெருகவும் நான் சிறுகவும். அப்போ காலையில் எந்திரிச்சோட சொல்லுங்க, இயேசுவே இன்றைக்கு நீர் என்ன செய்வீரோ அதற்கு என்ன நானே ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேறட்டும். ஏனென்றால் பிரசங்கி 6வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலே மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷத்திலே ஒரு விசேஷத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் எங்கே போய் இந்த சத்தியத்தை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ வருஷம் முதல் நாளில் என்ன செய்கிறோம்? ஒரு வாக்குத்தத்த வசனம். எப்படி? வருஷத்தில் முதல் நாளில் வாக்குத்தத்த வசனம் எடுத்தோமா இல்லையா? பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். சரிதானா? இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்க ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் எது என்றால், எபிரேயர் 6:14 ஆதியாகமம் 22 அதிகாரத்தின் 17வது வசனம் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட சுருக்கம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படி சொன்ன கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், அந்த ஆண்டு முழுக்க ஒரு வாக்கு தத்துவம், மறுநாள் காலையில் ஒரு வாக்கு தத்துவம், அதுக்கடுத்த நாள் காலையில் ஒரு வாக்கு தத்துவம், அதுக்கடுத்த நாள் ஒரு காலையில் ஒரு வாக்கு தத்துவம், அப்புறம் வார வாக்கு தத்துவம், மாத வாக்கு தத்துவம், மணிக்கு ஒரு வாக்கு தத்துவம். யாருக்கெல்லாம் நான் சொல்றது புரியுது? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அவர் சொல்லுவாரே. ஆனால் அந்த வாக்கு தத்துவக்குள்ள சகல வசனங்களும் அடக்கம், சகல வாக்கு தத்துவம் அடக்கம். ஆனால் மாயை பெருக பண்ணுகிற விசேஷங்கள் உண்டாயிருக்கிறது. அநேக விசேஷங்கள். எப்படி?
செல்ஃபோனில் 1 மணி நேரத்துக்குள்ள வாக்கு தத்துவம், தினம் காலையில் வாக்கு தத்துவம், வார வாக்கு தத்துவம், மாதம் வாக்கு தத்துவம். என்ன ஆசீர்வாதம் வந்தது? நீங்கள் பெருகவும் இல்லை சிறுகவும் இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க. ஆவியில் சொல்கிறேன், சரியா? கவனிங்க, மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடினாலே அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன என்று சொன்னால், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாக்கியம் யோவான் 3:30, அவர் என்னிலே பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் என்னை பெருக பண்ணுவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். இதற்கிடையில என்ன சொன்னாலும் நான் செவிசாய்க்கவே மாட்டேன். ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் இயேசுவை காட்டுன்னு சொல்லி 40 நாள் உபவாசம் பட சொல்லி இருந்திருக்கார். 40 நாள் ஒவ்வொருத்தராக செத்து போயிட்டாங்க. எல்லாரும் தூக்கி ஒருத்தராக புதைச்சிட்டே இருந்தார். போலீஸ் வந்து அந்த புதைச்சவங்களை அள்ளி அவரையும் அள்ளி ஜெயிலில் ஓட்டாங்க. இயேசுவை எங்கே காணலாம்? இயேசுவை எங்கே காணலாம்? இயேசுவை இந்த வேதத்திலே காணலாம். இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உணரலாம். என்னை கண்டு ஒருவன் உயிரோடு இருக்கக்கூடாது, இதா சொல்லுகிறார். அவரை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவரிடம் சொல்ல, நான் பார்த்தேன், உன்னை குறித்து என்னிடத்தில் பேசினார். நீங்க சொல்லுங்க, அப்ப அவர் ஏன்ட்டு வந்து ஏன் சொல்லல? நீ அந்த தூங்கிட்டு இருந்திருப்ப, அதனால வந்துட்டு வரல. பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி என் ஜனங்களை மோசம் போக்குறவர்களுக்கு விரோதி. அவர்கள் எவ்வளவுக்களாய் பெருகினார்களோ அவ்வளவுக்களாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும். சன்மார்க்கர் என்ற போர்வையில் துன்மார்க்கரும் பெருகிக் கொண்டே இருக்கிறபடினாலே நீங்கள் என்னையும் நம்ப வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம். நீங்கள் நேரடியாக இயேசுவோடு பேசுங்கள். நீர் என்னிலே பெருகட்டும், நான் உம்மிலே சிறுகட்டும், உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேறட்டும், என் சுய சித்தம் ஒழியட்டும். நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்பதை நான் உணர்கிறேன். யாருக்கெல்லாம் புரியுது? நல்லா கவனிங்க. நீங்கள் ஏற்கனவே எல்லார் உடம்புலையும் ரத்தம் இல்லை. நான் மெடிக்கல் கேம்ப் போட்டு உங்களை டெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், வசதி இல்லை. யாருக்குமே போதிய அளவு ரத்தம் கிடையாது. ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக தூங்குங்க. பகலில் சொல்லலை, நைட்டில். சரிங்க. இந்தியாவிலே 80% பெண்களுக்கு உடம்பிலே போதிய அளவு ரத்தம் கிடையாது. அவர்கள் அனைவரும் இடுப்பு வலியினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காருன்னு சொல்லி மருத்துவம் கணிக்கிறது. உபவாசம் போட்டால் அதில் ஒரு நோக்கம் இருக்கணும். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நிச்சயமாக, அதில் மாற்றம் இல்லை. பின்னரே நீ புலம்பி திரிகிறாய். நீ ஒன்றை சொல், நீ என்னிலே பெருகும், உம்முடைய சித்தம் என்னிலே பெருகட்டும், என்னுடைய சுய சித்தம் என்னிலே இல்லாமல் போகட்டும். அதனால கொஞ்சம் சன்மார்க்கன் என்ற போர்வையிலே துன்மார்க்கன் அப்படியே தலையை காட்டுவான், தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் ப்ரௌடு, ஆவிக்குரிய மேட்டிமை. அதற்கு இடம் கொடாதபடிக்கு மாயை பெருகப்படுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிற இந்த பூமியில. அங்க போன ஆசீர்வாதம், இங்க போன ஆசீர்வாதம், அவர்கிட்ட பேசின ஆசீர்வாதம், இவருக்கு கடிதம் எழுதி போட்ட ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்லிட்டாரு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எப்படி சொல்றாரு பாருங்க, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தாய் மாமா இருக்கார்ல, தாய் மாமா, அந்த தாய் மாமாவா என்ன மாமா? தாவனாவை எடுத்துட்டு நாவனாவை போடணும். என்ன மாமா? இது தமிழில் ஒரு பொல்லாத நோய். இந்த தாய் மாமாட்ட போய் என்ன கேட்குறது? மருமக, மாமா எங்கள் அப்பா எனக்கு சொத்தை கொடுத்துருவாரா? அவர் ஒரு மாதிரியா போகிறாரு, நீர் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு மாமா. மாமா அவர் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தெல்லாம் ஒன்று கொண்டு வரும். சிலர் மாமா இருப்பாங்க, சில என்ன மாமா? ஆமாம், அந்த மாமா தான். தகப்பன்கிட்ட போய் கேட்கறத விட்டுட்டு மாமன்கிட்ட போய் கேட்குற மாதிரி தேவனாகிய கர்த்தர் சொல்லிட்டார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசைப்பேன்,
உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கத்து சொல்லி இருக்கிறார். இவர்கள் என்ன என்று சொன்னால், யாரோ நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார்கள், யாரோ நமக்கு பெருக பண்ணுவார்கள், நம்மை ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது பொய். மாயை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் இந்த பூமியில் இன்றைக்கு பெருகி இருக்கிறபடினாலே அதனால் மனுஷனுக்கு பிரயோஜனம் என்ன? நான் விசுவாசியா இருக்கையில தொலைக்காட்சி பெட்டி கிடையாது, கைபேசி கிடையாது, வீணான அலைச்சல் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் சபை கூடினோம், ஒரே ஒரு நாள் வாசித்தோம். ஜனங்கள் அலைந்து திரிகிறார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பெருகி போனது. நீங்கள் கிரமமாக வாழுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நிச்சயமாக அவர் உங்களை பெருக பண்ணி இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், நீர் என்னிலே பெருகட்டும், என்னுடைய சுபாவம் என்னிலே பெருகட்டும், என்னுடைய சுயம் என்னிலே ஒளியட்டும் என்று சொல்லுங்கள். சில பேர் பாஸ்டருக்கு ரூபா எடுக்க மாட்டாங்க, ஆனால் யாருக்காலும் எம்மா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் யாரும் பண்ணிங்கன்னா பாவம் உங்களுக்கு தான், எனக்கு ஒன்றும் இல்லை. சபையை நடத்துகிற போதகனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை யாரோ ஒருவருக்கு அனுப்பி கொண்டிருப்பார்கள். நீங்கள் சபையை நடத்துகிற போதகனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டு உங்களுடைய சொந்த பணம் இருக்க அந்த பணத்தில் நீங்கள் யாருக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் கொடுங்க. அதுதான் அவர் உங்களிலே பெருகுவதும் நீங்கள் அவரிலே சிறுகுவதும். யாருக்கெல்லாம் புரியுது? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் எங்கெங்கயோ எதுக்கோ போவாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார்? அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவுக்கு எவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். நானோ வந்தால் அவருடைய மகிமையை லட்சியாக மாற பண்ணுவேன். துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும். மாயை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் இந்த பூமியில உண்டாயிருக்கிறபடினாலே மனுஷனுக்கு பிரயோஜனமே இல்லை. ஆகவே 1 சாமுவேல் 12:21 கர்த்தர் சொல்கிறார், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே, விலகி போகாதிருங்கள். பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதுமாய் இருக்கிறது, அவைகள் வீணானவைகளே, வழி விலகி போகாதிருங்கள். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 21வது வசனம். எல்லாம் வாசிங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, விலகி போகாதிருங்கள். ரோட்டில் விலகி போக வேண்டான்னு சொல்லலை, கர்த்தரை விட்டு யாராயிலும் வழிவிலகி போய் கொண்டிருந்தால், அல்லேலூயா, மாயை பெருகு பண்ணுகிற விஷயங்களிலே உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தால், அதனால காலையில் எழுந்தோடனே தொலைக்காட்சி பெட்டியில் ஒருத்தர் பேசுவார், இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தம்னு சொல்லி. அந்த வாக்குத்தத்தை கேட்டுக்கோங்க. அவர் எதுக்க வேணாம், பேச வேணாம். இன்றைக்கு சொல்லப்படுகிற எபிரேயர் 6 அதிகாரத்தின் 14வது வசனத்தையும் ஆதியாகமம் 22:17 உங்களை மனதில் நிறுத்தி, என் தேவனாய் கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படும் என்று சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தைக்குள்ளே நீர் சொல்லக்கூடிய வசனமும் அடக்கம் என்று சொல்லி அடக்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரையும் எதிர்க்க வேணாம். அதுதான் நீங்கள் அவரிலே பெருகுவது. எப்படி? உடனே போய் சண்டை ஓட சொல்லியிருக்கா? கிடையாது. நம்முடைய தலையில் உள்ள முடியெல்லாம் யாரால் எண்ண முடியுமா? எவ்வளவுதான் நவீன விஞ்ஞானம் வந்தாலும் அந்த சிடி ஸ்கேனுக்குள்ளே நம்ம தலையை கொடுத்து இதில் எத்தனை முடி இருக்குன்னு எண்ணுங்கன்னு சொன்னாலும் அதுக்கு எண்ண தெரியாது. விஞ்ஞானம் வளரலை. ஆனால் அந்த முடியெல்லாம் எண்ணி இருக்கிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர். உன் தலையுள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவர் சித்தம் இல்லாமல் ஒன்றும் கீழே விழாது. அப்போ நிறைய பேருக்கு முடி கொட்டுதான். நீங்கள் என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்? இயேசுவே, உங்களுடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விடான்னு சொல்லியிருக்கிறேன். என் முடி நிறைய விழுகுது, இதுவா என்னை குறித்து உங்களுடைய சித்தம்? அப்போ நான் மொட்டையாக இருக்கு, நீர் சித்தம் கொண்டு இருக்கிறீரோ? கேளுங்க. என் முடியில் ஒன்று கூட கொட்டக்கூடாது. விலகி போகாதீர்கள்.
யோபு 22 அதிகாரம் 2வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 652வது பக்கம். ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாய் இருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? ஒரு சமயம் பாஸ்டர்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணணும். யார் பிரசங்கம் பண்ண போறீங்கன்னு சொன்னாங்க. நான் பேசாமல் இருந்தேன். எல்லாரும் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்கள் தான் அடுத்த மாதம் செய்தி கொடுக்குன்னு சொன்னாங்க. இந்த வசனத்தை தான் நான் எடுத்து பிரசங்கம் பண்ணேன். 40 பாஸ்டரில் 10 பேர் வந்து பாராட்டினாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் என் மேலே கோபம். உண்மையிலே நடந்தது. அது ஒரு இடத்துல எழுதி வச்சுருக்கேன் டைரியில். இப்போ நான் விவேகியாக இருக்கிறேன், எனக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு. எலிப்பாசு சொல்றார், நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமா இருக்கிறதினால் தன்னை உண்டாக்கின தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பானோ? எப்படி? ரொம்ப தந்திரமா, அறிவா, உங்களை வஞ்சித்து உங்களை இடத்தில் உள்ளவர்களை அபகரிக்க எனக்கு பிரயோஜனமாய் நான் இருப்பேனேயானால், அதான் அதோடைய சாரம். என்னை உண்டாக்கின தேவனாய் கர்த்தருக்கு நான் பிரயோஜனமானவன் அல்ல, விரோதியானவன். இந்த வசனம் உங்களை எங்கே அழைத்து செல்கிறது? நான் சொல்லக்கூடிய இந்த வியாக்கியானம் உங்களை எங்கே அழைத்து செல்லுன்னு சொன்னால், நீங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படிக்கு அவர் உங்களிலே பெருகவும் நீங்கள் அவர்களை சிறுகவும் உங்களை நீங்களே ஒப்புக் கொடுப்பீர்களேயானால் நீங்கள் சன்மார்க்கராய் இருப்பீர்கள். சில பேர் ரொம்ப விவரமாலாம் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்பாங்க. கடைசியில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வார்கள். இப்போ விவேகியா இருந்து ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்வார்கள். பலன்கள் பார்த்தால் அவர்களுக்கு பிரயோஜனமான வேலை செய்து கொண்டிருப்பார்கள். தேவனுக்கு பிரயோஜனமானது என்ன செய்வார்கள்? அதான் சென்னையில் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம். அந்த வெள்ளைச்சட்டை வெள்ளைச்சலை கட்டுவாங்க, அங்கே தான் நடந்துச்சு அந்த திருமணம். அவங்கள கண்டாலே எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிறிஸ்தவ சபைகளும் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறது, பார்வையற்றோர் ஊழியம் செய்கிறது, முதியோர் இல்லங்களை நடத்துகிறது, கல்வி வேலைகளை செய்து கொண்டு கல்வி சேவைகளை செய்கிறது, சிறைச்சாலை ஊழியங்களை செய்கிறது, பத்திரிகை ஊழியங்களை செய்கிறது, வானொலி ஊழியங்களை செய்கிறது, தொலைக்காட்சி ஊழியங்களை செய்கிறது. இவங்க மாத்திரம் என்ன, விவேகியாக இருந்து தனக்குத்தானே பிரயோஜனமாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்க மாட்டாங்க. அதனால் ஊழியங்களை பகுத்தறியணும். நல்லா கவனிங்க. இங்கே இருந்து பேசுகிற நான் தேவனுக்கு பிரயோஜனமாக உங்களோடு பேசுகிறேனோ, இல்லை என்றால் விவேகியாக இருந்து இந்த வசனங்களை எடுத்து எனக்கு நானே பிரயோஜனமாக்கி கொள்கிறேனோ என்று தேவனாகிய கர்த்தர் என்னை காண்கிறவராக இருக்கிறார். என்னுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அவர் உங்களிலே பெருக வேண்டும், நீங்கள் சிறுக வேண்டும், நான் அவரிலே பெருக வேண்டும், என்னிலே நான் சிறுக வேண்டும். நீங்கள் யாருக்கு பிரயோஜனமாக வாழ்றீங்க? உங்களை சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய நண்பர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறீர்களா? ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போகுமையானால் அது எதனாலே சாரமேற்றப்படும்? அது மிதிக்கிறதுக்கு ஒழிய ஒன்றுக்கு பிரயோஜனப்படாது என்று சொன்னால், என் தேவனாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை பெருக பண்ணி இருக்கிறார். நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படிக்கு, என்னுடைய தேவைகளை சுருக்கி அவரை பெருக்கும்படிக்கு அவருக்கென்று கொடுப்பேன் என்று சொல்லி, உங்கள் கண்களிலே யாரை காண்கிறீர்களோ வறியவர்கள் எளியவர்கள் அவளுக்கு கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இயேசு நேரடியாக சொல்கிறார், இந்த மிகவும் சிறியரில், எல்லாரும் வாயத்தம் சொல்லுங்க, சிறியரில் அவர் சொல்லல, மிகவும் சிறியல் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இப்போ நான் ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். யாரெல்லாம் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் புக்கில் 1 லட்ச ரூபா இருக்குன்னு சொல்கிறவங்க கையை தூக்க வேண்டாம். சிக்கலான கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. என்ன, எல்லார் வீட்லையும் குறைஞ்சது ஒரு 50 பவுனான்னு இருக்கா, 15 பவுன் இருக்கா, 10 பவுன் இருக்கா? ஆசீர்வதிச்சிருக்காரா, ஆசீர்வதிக்கலையா?
பெருக பண்ணியிருக்காரா, பெருக பண்ணலையா? அவர் மாத்திரம் ஏன் உங்களிலே பெருகவில்லை? நீங்கள் விவேகியாக இருந்து உங்களுக்கு நீங்களே பிரயோஜனமாக இருந்தால் தேவனாய் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருப்பது எப்படி என்று சொல்லி எலிப்பாஸ் கேட்கிறார். யோபு 22:2 என்று சொன்னால், அவர் பெருக வேண்டுமானால் நீங்கள் சிறுக வேணும். உங்களுடைய தேவைகளை சுருக்கிக் கொண்டு கர்த்தர் இயேசு நாமத்துக்கு மகிமையாக என்ன செய்ய வேண்டுமா அவைகளை செய்ய வேணும். இந்தியாவிலே தென்னிந்திய திருச்சபை இல்லை என்று சொன்னால் வட இந்தியா ஊழியம் கிடையாது. வட இந்தியா ஊழியத்துக்கு முழுமையாக உதவி செய்யக்கூடியவர்கள் தென்னிந்திய திருச்சபை சார்ந்தவர்கள் மாத்திரமே. அந்த ஆசீர்வாதம் அந்த ஜனங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறார்கள். மற்ற சுய சபைகள் எப்படி இருக்கிறது? தங்கள் குடும்பம், தங்கள் மனைவி, தங்கள் பிள்ளைகள், தன் சபை, தன் வாழ்வு. அப்ப யார் பெருக பண்ணி இருக்கிறார், யார் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்குத்தானே பிரயோஜனமாக இருக்கிறதுனாலே தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பானோ என்ற வசனத்துக்கு முன்பாக நான் மாயை பெருக பண்ணுகிற விஷயங்களிலே என் கவனத்தை செலுத்த மாட்டேன். என் இயேசு என்னிலே பெருகட்டும். 1984 கல்லூரியை முடித்துவிட்டு ஊருக்கு வந்தபோது எங்கள் சபை பாஸ்ட்டை வெட்டிட்டாங்க, துண்டுதான் வெட்டிட்டாங்க. 6 மாதம் அந்த சபையை நடத்தினேன் நான். அவர் இறந்து போன செய்தி ஆப்பிரிக்காவிலிருந்து ஜெபம் பண்ண ஒரு வாலிபர் கூட்டத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கார். சொல்ல சொல்ல பேப்பர் எழுதி அட்ரஸ் ஏறி ஃப்ளைட் ஏறி மதுரைக்கு வந்துட்டாங்க. பாஸ்டர் முத்தையான்னு ஒருத்தருக்கு தெரியும் மதுரையில். அவர் மூலமாக தேடி எங்கள் ஊருக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சுட்டு போனாங்க. எதற்காக சொல்லுகிறேன்? கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பெருக பண்ணி இருக்கிறார். நான் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் எனக்கு பிரயோஜனமானது செய்கிறேனோ, என் தேவனுக்கு பிரயோஜனமானது செய்கிறேனோ, நான் விவேகியா இருப்பது அவராலே. அவர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார். ஆட்டிசம் என்ற ஒரு நோய் இருக்கிறது, பேரலைஸ் என்ற ஒரு நோய் இருக்கிறது, கோமா என்ற ஒரு நோய் இருக்கிறது, பிரெயின் ஃபீவர் என்ற ஒரு நோய் இருக்கிறது. தேவனாய் கர்த்தர் அவருக்கு ஒப்புக் கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? என்னை நான் யாருக்கு பிரயோஜனமாய் வாழ்கிறேன்? அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை பெருக பண்ணி இருக்கிறார். எனக்கு பிரயோஜனமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் மாயை பெருப்படுகிற அநேக விஷயங்களை உண்டாயிருக்கிறபடினாலே அதனால எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் என் தேவனாய் கர்த்தருக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படிக்கு யாக்கோபு 3:13 கேள்வி கேட்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 315வது பக்கம், யாக்கோபு 3:13, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க கடவன். கரங்களை வைத்து கர்த்தரை மேம்படுத்தலாமா? என்ன செய்யணுமா? காண்பிக்க கடவன். அந்த காலத்துல எல்லாம் வீடு கட்டினாங்கன்னா வெளியில 2 பட்டியக்கல்ல போட்டு திண்ணை மாதிரி வச்சிருப்பாங்க. எல்லா வீட்லையும் இருக்கும். வெளியில திண்ணையே இருக்கும். காரணம், வழிப்போக்கர்கள் யாராக இருந்தாலும் எந்த திண்ணையிலும் படுத்து எந்திரிச்சு போகலாம். 60 ஆண்டுகளுக்கு முன்பாக, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையிலிருந்து தென்காசி வரையில் வழி நடக்க கல் மண்டபங்களாக இருக்கிறது. அநேக மண்டபங்கள் எல்லாம் காலியாகி போனது. சில மண்டபங்கள் இன்றைக்கும் நிற்கிறது. அந்த வழிப்போக்கர்கள் அந்த மண்டபத்தில் தங்கி தாவரித்து போனார்கள். இன்றைக்கு நம்முடைய வீடுகளெல்லாம் எப்படி இருக்கிறது? ஒரு பெரிய காமெடி சவர், அதில் ஒரு பெரிய கேட்டு, மனிதர்கள் பெருக பெருக பூமியிலே அக்கிரமம் பெருகி போனது. நீங்கள் என்ன செய்ய வேணும்? உங்கள் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவர்கள். கல்யாணம் கிறிஸ்தவ கல்யாணம், ஆனால் ஒன்னொன்று இன்ஜின குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கு. யாராலும் உண்மையிலே அன்பா பழகிறாங்களா? அவன் சோத்திரம் சொன்ன நான் சொல்லுவேன், இது என்ன ஆவி கேட்ட பெரிய நாங்கள் பரிசுத்தவான்கள். ஒருத்தன் தர மாட்டான். சொந்தக்காரனே அப்படி இருக்கான், விரோதி மாதிரி. எந்த தவறு நடக்கவில்லை, ஆனால் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கிறது. இவன் விவேகியா இருந்து தனக்குத்தானே பிரயோஜனமாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். தன்னை உண்டாக்கின தேவனுக்கு பிரயோஜனமாக அவன் இல்லை. நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர் உங்களிலே பெருகுது. உண்மையானால் உங்களுடைய சுபாவம் மாற வேணும். அப்ப தன்னை காட்டி கொடுத்த, தன்னை விட்டு ஓடி போன தன்னுடைய சீசர்களை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளே என்று அழைக்கிறார். அவர் தேடி வந்தார். 40 நாள் ஆகி போச்சு. இனி இயேசு கிறிஸ்து வர வாய்ப்பே இல்லை. 40 நாள் ஆகி போச்சு. மோசே வரவே மாட்டார். வலை எடுத்துக்கொண்டு நான் மீன் பிடிக்க போகிறேன், நீயும் என்னுடனே கூட வருகிறாயா? பழைய வாழ்க்கைக்கே போயாச்சு.
இயேசு திபேரியா கடற்கரையில் வந்து நின்று பிள்ளைகளே என்று அழைக்கிறார். நான் புசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாகிலும் உண்டா? நான் விரும்பும்படியான குணம் உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா? நான் சுவைக்கும்படியான கனிகள் ஏதாலும் உங்களுக்கு உண்டா என்று சொன்னால், முழுவதும் பிரயாசப்பட்டோம். விடிய விடிய ராத்திரி ஜெபம் பண்ணணும், முழு ஜெபம் பண்ணணும், ஊர் ஊரா அலைஞ்சோம். எங்க புத்தி மாறல, இன்னும் நாங்கள் குரங்காகவே இருக்கிறோம். ஆப்பு பிடுங்கின குரங்கு. சுவாம மாறணும். இதுக்கு ஒண்ணுமே கவலை இல்லை. யாரை பார்த்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுவாங்களா? கல்யாணத்தில் பார்த்தல என்ன அன்பு இருக்கு. அதுக்காக நான் வழி வழியே போய் எல்லாருக்கும் சோத்திரம் சொல்றது, வழிய வழியா கூப்பிட்டு சோத்திரம் சொல்றது. ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம். அது ஒரு வாய்ப்பு நமக்கு. என்ன கிரீடமா வச்சிருக்காங்க? வசனம் என்ன சொல்லுது? வசனத்துக்கு வாங்க. யாக்கோபு 3:13, உங்களில் ஞானியும் விவேகியா இருக்கிறவன் எவனோ? ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்குத்தானே பிரயோஜனமா இருக்கிறனாலே தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பானோ? உங்களில் ஞானியும் விவேகமா இருக்கிறவன் அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட. ஞானம் எதில் விளங்குகிறது? சாந்தத்தில் விளங்குகிறது. தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். நல்லா கவனிங்க. நீங்க முதல்ல கிறிஸ்தவன் சொன்னா எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க. அதுதான் முதல் ஸ்டெப்பு. அது எந்த கிறிஸ்தவ சபையா இருக்கட்டும், எந்த ஊர் மக்களா இருக்கட்டும், யாரை பார்த்தாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த பக்கத்தில் இருக்காரு, வேகமா வந்தார். அவர் விருதுன்னு அதை பார்த்து, ஐயா வாங்க வணக்கம் அப்படின்ட்டேன். வணக்கம். நீ அந்த பக்கம் குப்பைகளை பா, சரியா அள்ளிறேன்ட்டேன். ஓடியே போயிட்டார். என்ன அறியாமலே கைத்து கூப்பிட்டோன்னே அவருக்கு அப்படியே மெல்ட் ஆகிட்டார். இதெல்லாம் உண்மையில நடக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்லுங்க. அடித்தாலும் 2 அடி லேசாக விடுவோம். ஏன் இதெல்லாம் வரமாட்டுக்கு? நிறைய வாலிப பிள்ளைகள், நிறைய வாலிபர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றதே கிடையாது. என்ன கிறிஸ்தவன்? இவன் வேகி, இவன் ஞானி, தேவனால் ஆசிரிக்கப்பட்டவன். அப்ப இன்றைக்கு அடிப்படையிலேயே நான் அவர்களே பெருகவில்லையே, ஆனால் அவர் என்னை பெருக பண்ணுவார் என்று எதிர்பார்க்கலாமா? அவர் என்ன ஆசிப்பா என்று சொல்லலாமா? எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பேர். எங்கள் அப்பா சொல்லி யார் வந்தாலும் வாங்க வணக்கம்னு சொல்லி உள்ளே உட்கார வைக்கணும், இல்லைன்னா வெளுத்துருவேம்பாங்க. யார் வந்தாலும். ஒரு தடவை எங்கள் அப்பா ஒரு லோன் எடுத்திருந்தாங்க. அது எவ்வளோ தெரியுமா? வெறும் 2500 ரூபா. ஆஃபீஸர் தேடி வந்துட்டார். நான் பரீட்சை எழுதிட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன். எங்கள் அப்பா பள்ளிக்கூடம் போயிருக்காங்க. சார் வாங்க சார், குட் மார்னிங் சார்னு. உங்கள் அப்பா இல்லையா? நாங்கள் இல்லை சார் ஸ்கூல் போயிருக்காங்க. நீ என் நான் பரீட்சை எழுதி இப்போ தான் வந்தேன். சார் இருங்க, நான் போய் ஒரு டீயை வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட வச்சுட்டு, தம்பி அப்பா பார்க்கலான்னு இருந்தேன், இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அப்பா அந்த ஆஃபீஸுக்கு போனப்போ சொல்லியிருக்காரு, உங்கள் வீட்டுக்கு வந்தேன், உங்கள் பையன் பேசின பேச்சை பார்த்து நான் பேசாமல் வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே பதில் சொல்கிறது. உங்கள் நடக்கையிலே காண்பியுங்கள். நானாக யாரையும் குற்றப்படுத்தவோ தாக்கவோ முயற்சிக்கவில்லை. நீங்கள் விவேகி, நீங்கள் ஞானிகள், நீங்கள் அறிவாளிகள். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேணும்? உங்கள் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பியுங்கள். ஏன்? கிறிஸ்தவம் சன்மார்க்கனா இல்லாமல் துன்மார்க்கனால் நிரம்பி இருக்கிறது. ஏன் ஞாயிற்றுக்கிழமை சபை நடக்கவில்லை? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவர் என்னிலே பெருகுவாரேயானால் அவர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு எல்லாருமே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எப்பொழுதும் நான் எல்லாரோடையும் ஒரு சிரிச்ச முகத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இதுக்கு எதுவும் வரி கட்டணுமா? என்ன? அதான் ஒரு ஐயா எழுதியிருக்கார், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஏகாந்தமாக இருங்கள். ஏகாந்தம்னா என்ன? அது என்ன புது காந்தமாக இருக்கு? ஏகாந்தம். ஏகாந்தம்னா ஃப்ரீயாக இருக்கணும். தமிழில் இருக்கிற வார்த்தை ஏகாந்தம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாலும் மௌனமாக இருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு புது நபரை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். பாருங்க, கிறிஸ்தவம் எங்கேயோ இல்லை, அது நமக்குள்ளதான் இருக்கு. அங்கே அரபு தேசத்தில் விடிஞ்ச உடனே அஸ்லாம் அலைக்கும் அப்படி எல்லாம் சொல்லணும்னா அந்த நாள் முழுக்க அவனை கரசு கொட்டிடுவாங்களாம். தேவ சமாதானம் ஆசி உங்களோடு இருப்பதாக அர்த்தம். உங்களுக்கும் சமாதானம் உண்டாது. அலைக்கும் சலாம். சலாம்னா யாரு?
சமாதானக்காரனர். ஷாலோம், எருசலேம், எருசலேம், சலோமி. யாரை பார்த்தாலும் நீங்கள் விவேகியாய், ஞானியாய், அறிவாளியாய் இருப்பது எதிலே பூரணப்படும் என்று சொன்னால், யாக்கோபு 3:13 உங்கள் கிரியைகளை, உங்கள் நல்ல நடக்கையிலே நீங்கள் காண்பிப்பதிலே பூரணமாகிறபடியினாலே நீங்கள் உங்களுக்கு நீங்களாய் பிரயோஜனமாய் இருக்கும்படிக்கு அல்ல, தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு, அவர் உங்களிலே பெருகும்படிக்கு. அல்ல சொல்லாமா? யாருக்கெல்லாம் இந்த ஆலோசனைலாம் பிடிக்குது? ஆனால் நீங்கள் யாரை பார்த்தாலும், அது எந்த சபை மக்களும் தான் சரி, ஒரு ஸ்மைலாக பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஐயா வணக்கம், ஐயா சொல்லுங்க. அண்ணே வணக்கம், தம்பி வணக்கம், சார் வணக்கம், மாமா வணக்கம் சொல்லலாமா வேண்டாமா? எப்படி இந்த கலாச்சாரமெல்லாம் குறைஞ்சி போயிட்டே இருக்குது. அவர் நம்ம ஆசிர்வதிக்க, அவர் நம்மை பெருகவும், அவர் நேரே செய்வதற்கு மனிதனைத்தான் பயன்படுத்துகிறார். யாருக்கெல்லாம் அது புரியும்? மனிதனை கொண்டே மனிதனுக்குரியவைகளை எல்லாம் அவர் தான் கொடுக்கிறார். மனிதனை கொண்டே மனிதனை ஆசிர்வதிக்கிறவர். அப்ப அவர் எப்படி ஆசிர்வதிக்க முடியும் என்று சொன்னால், நீங்கள் விவேகியா இருந்து, அறிவாளியா இருந்து, ஞானியா இருந்து, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உங்கள் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிப்பீர்களேயானால் நீங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பீர்கள், ஜனத்துக்கு பிரயோஜனமாக இருப்பீர்கள், தேவனாய் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருப்பீர்கள். மாயை பெருக பண்ணுகிற இக்காலத்திலே வாழ்கிற நாமவென்றால் அவர் நம்மிலே பெருகும்படிக்கு நம்முடைய கிரியையிலே நல்ல நடக்கைகளை இந்த நாள் முதல் காண்பிப்போமாக. எத்தனை பேர் வந்தோடனே எனக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க சொல்லுங்க? கோர்ட்டில் ஜட்ஜி எழுதிட்டு இருந்தாலும் அங்கே வக்கீல் வந்தோடனே அங்கேயே போட்டுட்டு பேப்பரை வச்சுட்டு வணக்கம் மட்டும் தான் உட்காரணும். இல்லைன்னா 6 மாதத்துக்கு கோர்ட்டு வாசலுக்கு வரக்கூடாது, இல்லைன்னா பெனால்ட்டி. இது கிருபையின் ஊழியம், கிருபையின் காலம். ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் உன்னத தேவகுமாரனாக இருந்தார். அவர் தேவனுடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரம்பி இருந்தார். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகளுக்கோ கூடு உண்டு, நரிகளுக்கோ குழிகள் உண்டு, மனுஷனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. எங்கே போனாலும் என்னை யாரும் ஏற்றுக்கொள்வாரில்லை. ஆனால் ஏற்றுக்கொண்ட ஒரே இடம் பரலோகத்தின் உன்னத தேவனுடைய வலது பார்சத்தில். உங்களை யாரும் அங்கீகரிக்க நீங்கள் கவலைப்படாங்க. ஆனால் நீங்கள் அவரிலே பெருகி இருக்கிறீர்களா? சங்கீதம் 16:4 அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். சங்கீதம் 16:4 அந்நிய தேவர்கள் யாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்க யாரை போய் விட்டாலும் அதெல்லாம் அந்நிய தேவர்கள் தான். இதுக்கெல்லாம் பேரே சொல்ல வேண்டாம். கிரேக்கத்தில் அநேக சிலை வணக்கங்கள், இந்தியாவில் அநேக சிலை வணக்கங்கள். எல்லாம் இந்த சிலை வணக்கங்களில் வரக்கூடிய இந்த சிம்பிள்லாம் பாருங்க. வாகனங்கள், மயில், பன்னி, கழுதை, சிங்கம், புலி, காகம், வேற என்னென்ன இருக்கு, பாம்பு, சேவல், எலி, அணில், எத்தனை விதமான சின்னங்கள் பாருங்க. அரசியல்வாதிகளோட அதிகமான சின்னங்கள் வச்சிருக்காங்க. என்னை பார் யோகம் வரும், உன்னை பார்த்தா நோய் தான் வரும். 2 கண்ணை தூக்கி வீட்டில் மாற்றுறது. அற்புதமான ஒரு வசனம் கவனியுங்கள். சங்கீதம் 16:4 அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும். நாங்கள் அப்படியெல்லாம் யாரையும் நாடலேன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு மற்ற யாரை பிடிச்சாலும் அதெல்லாம் அந்நிய தேவர்களை நாடுதுதான். ஏன்னா அவர் தான் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிக்கிறவர், அவர் தான் உங்களை நிச்சயமாக பெருக பண்ணுகிறவர். மாயை பெருக பண்ணுகிற பசங்க அநேகம் பெரிய இருக்காங்க, அந்த பயிரை பார்க்காங்க. யாரை நாடி போகணும்? இப்போ சொல்லுங்க, யாரை நாடி போகணும்? இயேசுவை நாடி. அல்லேலூயா. அதனால நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம், ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்
அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்குவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. சகலமும் நன்மைக்குவாக நடக்கும்போது நம்ம யாரை நாடி போகணும்? இயேசுவை நாடி போகணும். அவரிடத்தில் அன்பு கூற வேணும். அதை விட்டு அவர்னால வரும், இவர்னால வரும், அப்படி செஞ்சா வரும், இப்படி செஞ்சா வரும், மாயை பெருக பண்ணுகிற விசேஷங்கள் எல்லாம் இறங்கி அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு நிம்மதியே இருக்காது, வேதனை தான் பெருகும். ஆனால் நம் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் உன்னை விவேகியாக, ஞானியாக, அறிவாளியாக ஆக்கியிருக்கிறேன். நீ உனக்கு நீயே பிரயோஜனமாக இருக்கிறாயா, எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறாயா? நீ என்ன செய்ய போகிறாய்? நீ சொல், நீர் என்னிலே பெருகட்டும், நான் உம்மிலே சிறுகட்டும். கொலோசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, 276வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், இதுவரையிலும் வந்த வசனங்களின்படி நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோடு சொல்லுங்க அதிலே பெருகுவீர்களாக. நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய இயேசு சொல்கிறார். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். போதிக்கப்பட்டபடியே சொல்லுங்க எல்லாரும். என்ன போதிக்கப்பட்டது? அதைத்தானே கேட்காதீங்கன்னு சொல்றோம். நீங்க சொன்னா நாங்க கேட்போம், திருப்பி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. போதிக்கப்பட்டபடியே என்று சொன்னால் என்ன போதிக்கப்பட்டது? கர்த்தர் உங்களை விவேகியாய், ஞானியாய், அறிவாளியாய் பெருக பண்ணியிருக்கிறார். பெருக பண்ணியிருக்காரா இல்லையா? நீங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறீர்களா, தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டுமென்றால் நீர் பெருகவும் நான் சிறுக வேண்டுமே. ஆகவே அந்நிய தேவர்களை நாடி போக மாட்டேன், நான் உம்மிலே பலன் கொள்வேன், நீர் என்னிலே பெருகட்டும் என்று சொல்லி இப்படி போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, சோத்திரத்தோடு அதிலே பெறுவீர்களாக. இப்ப எதை விசுவாசிக்க வேணும் என்று சொன்னால், இன்றைக்கு சொன்ன வசனங்களை எல்லாம் விசுவாசிக்க வேணும். முதலாவது எபிரேயர் 6:14 விசுவாசிக்க வேணும். என் தேவனாய் கர்த்தர் நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவார் என்று விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோடு அதிலே நான் பெருகுவேனாக. நல்ல அமைதியா இருக்கீங்களே, நல்ல ஸ்டூடெண்ட் நீங்களானே. ஒரு அலையில சொல்ல வாய்ப்பு இல்லை, கவனிக்கீங்களா? போதிக்கப்பட்டபடியே. யாருக்கெல்லாம் போதிக்கப்பட்டதெல்லாம் புரிஞ்சுது? எங்கேயும் போகாதங்க. நிறைய வெளிப்படையாக பேசினா என் மேலே ரொம்ப கசப்பு வரும். தேவையில்லாமல்லாம் அலையாதங்க. அந்நிய தேவர்களை நாடி போகாதங்க. வீணால் பட்டினி எடுத்து சாகாதங்க. ஒழுங்காக தூங்குங்க. வீட்டில், சர்ச்சில் இல்லை. கர்த்தருக்கு கொடுக்க ஒழுங்காக கொடுங்க. சிக்கனமாக வாழ பழகுங்க. உலகம் போகிற போக்கில் போகாதுங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. உண்மையிலே சன்மார்க்கனாய் வாழ முயற்சி செய்யுங்க. வாழ அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? கொலோசியர் 2:7 நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தை உறுதிப்பட்டு சோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. கடைசியாக ஒரே ஒரு வசனம், அப்போஸ்தலர் 16:5, அதனாலே சபைகள் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு day by day increased day by day. சபைகள் பெருகின. எப்படி பெருகின? விசுவாசத்தில் உறுதிப்பட்டு பெருகின. அடுத்தவங்க விசுவாசத்தில் உறுதிப்படுவதில்லை, ஒட்டுவதல்ல. உங்களோட விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்பட்டு விசுவாசத்தில் அதிலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெறுவீர்களாக. அதனாலே சபைகள் விசுவாசம் ஸ்திரப்பட்டது, உறுதிப்பட்டு நாளுக்கு நாள் பெருகினது. அல்லேலூயா. நாளுக்கு நாள் சபைகள் எதில் பெற வேணும்? விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருக வேணும். இப்போ விசுவாசம் ஒரு வரம்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விசுவாசம் ஒரு வரம். அந்த வரத்திற்காக நீங்கள் என்ன செய்யணும்? அவர்கிட்ட கேளுங்க. அந்த வரத்துக்குள்ளே எல்லா வரமும் அடக்கம். குணமாக்கு வரம், அற்புதங்கள் செய்யும் வரம், தீர்க்க தரிசன வரம், சொப்பன்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய வரம், எல்லா வரமுமே விசுவாசத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆகையினால தான் விசுவாசத்தில் வராத யாவும் பாவமே. நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவமே. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவமே. அநீதி எல்லாம் பாவமே. இதெல்லாம் பாவம். அப்ப விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாய், விசுவாசத்தில் திறப்பட்டவர்களாய் நீங்கள் சபை விசுவாசிகளாய் இருப்பீர்களே ஆனால் அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உங்களில் நிச்சயமாக வந்து தங்கும். அவர் உங்களை பெருக பண்ணுகிறதை நீங்கள் காண்பீர்கள். எல்லாரும் எழுந்திருக்கும்.